நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்கள் மிகப்பெரிய அளவில் வின் பண்ணியிருந்தார் அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். இந்த சூழலில் இப்போ என்ன இருக்குது அப்படின்னா, விஜய் அவர்களை பற்றி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து எல்லோருமே நெகட்டிவாக பேசி வராங்க, பாசிட்டிவாகவும் பேசி வராங்க. அவங்களுடைய மினிஸ்டர்ஸ்க்கே நிறைய அவர் கண்டிஷன்ஸ் போடுறாரு. யாரையுமே தன்னுடைய சொந்தங்களை பக்கத்தில் வச்சுக்கக்கூடாது, திறமை இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை தாண்டி இவருமே நிறைய நல்ல விஷயங்களை மக்களுக்காக பண்ணி வந்துட்டுருக்காரு அப்படின்ற ஒரு பேர் மக்களிடையே வாங்க ஆரம்பித்தாச்சு. இந்த சூழலில் விஜய் அவர்களுக்கு எதிராக நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொல்லி வந்துட்டுருக்காங்க. அதுலேயும் எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவங்க பல்வேறு குற்றச்சாட்டுகளை வச்சு வராங்க. அதில் சமீபத்தில் பார்த்திங்கன்னா, சின்ன குழந்தைகளுக்கு ஏற்பட்ட ஒரு கொடூரமான விஷயங்களில் கூட தீர்ப்பு வந்தது எல்லோராலையுமே பாராட்டத்தக்க வகையில் இருந்தது. நிறைய அதிகாரிகளை இடமாற்றமும் செஞ்சுருந்தார் முதல்வர் அவர்கள். இந்த சூழலில் என்ன இருக்குது அப்படின்னா, சினிமா துறையை சேர்ந்தவர்களும் அவரை போய் பார்த்துருக்காங்க. நிறைய அந்தந்த துறைகளை சேர்ந்தவங்க போய் பார்த்து அவங்களுக்கு உண்டான கோரிக்கைகளை வச்சு வந்துட்டுருக்காங்க. நிச்சயமாக நாங்கள் நிறைவேற்றுறோம் அப்படின்ற மாதிரி இப்போது விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. இந்த சூழ்நிலையெல்லாம் தாண்டி விஜய் அவர்களை பற்றி அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படின்றத இப்போ ஒரு ஜோதிடர் சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரியும், அவருடைய ராசிக்கு இப்போ எல்லாமே நல்லதாக இருக்குது, அடித்து தூள் கலப்ப போகிறாரு அப்படின்னு சொல்லி வராங்க. இதையெல்லாம் மீறி அவருக்கு குடும்ப வாழ்க்கையிலன்னு எந்த பிரச்சனையும் கிடையாது, யாரையும் எந்த நடிகையும் திருமணம் பண்ணிக்க போகிறதும் கிடையாது, யார் கூடயும் அவர் தவறான உறவுலையும் இல்லை அப்படின்றதையும் தெளிவுபடுத்தியிருந்தாங்க. எங்கேயும் எப்போதும் யாருக்காகவும் தலை குனிய மாட்டார், யார் காலையும் விழவும் மாட்டார், தனக்கு தோணக்கூடியதை செய்வார். நல்ல விஷயங்கள் நிறையவே அவருக்கு நடக்க போகுது அப்படின்னு பல இதை பார்த்திங்கன்னா இப்போ சமூக வலைதளங்களில் பேசி வந்துட்டுருக்காங்க. அதோட எல்லாருமே விஜய் அவர்களுக்கு மீண்டும் அவருடைய குடும்ப வாழ்க்கை அப்படின்றது நல்லா அமையணும், அந்த மாதிரி தான் எல்லோரும் பேசி வராங்க. எப்படியாவது சங்கீதா அவர்கள் கூட இணைஞ்சிடணும்னு. இதையெல்லாம் தாண்டி இன்ன வரைக்குமே விஜய் அவர்கள் அதை பற்றி எந்த விஷயமும் சொல்லலை. சங்கீதா அவர்களும் வழக்கு தொடுத்ததோடு சரி, அதற்கப்புறம் இவரை பற்றி எதுவுமே தவறுதலாக எங்கேயும் பேசலை. ஒரு சிலரெல்லாம் விவாகரத்து அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் அப்படி இருந்தாங்க இப்படி இருந்தாங்கன்னு குறை சொல்கிறாங்க. ஆனால் இருவரும் இது வரைக்கும் அது போல் எதுவுமே சொல்லவே இல்லை. ஆனால் விஜய் அவர்களினுடைய நேரம் இப்போது நல்லாவே இருக்குது, அவருடைய ராசிக்கு நல்லாவே இருக்க போகிறாரு அப்படின்னு ஜோதிடர்கள் சொல்லியிருக்கிறது வைரலாகி வருது. அதே போல் தமிழ்நாட்டுக்கு தேவையான நிறைய விஷயங்களை செய்து அவர் ஆட்சியை ரொம்ப அற்புதமாக நடத்துவார், எந்த தடையும் இல்லாமல் அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்காங்க. இன்னும் என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.